சோலார் பேனல் வந்து காலங்கடையில் நான் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தது. இது வாங்கும்போது என்ன கண்டிஷனில் இருந்துச்சு, அதை எப்படி நான் ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ வந்து சோலார் பேனல் கனெக்ட் பண்ணிட்டு இதனுடைய அவுட்புட் என்ன வருது அப்படிங்கறத செக் பண்ணிடலாம். இந்த ஐசில ஃபர்ஸ்ட் பின்ல வந்து பிளஸும் சென்டரா இருக்க பின்ல வந்து மைனஸும் கனெக்ட் பண்ணணும். அடுத்ததான் மல்டிமீட்டர்ல வந்து சென்டரா இருக்க பின்லையும் லாஸ்ட் இருக்க பின்லையும் நம்ம வந்து 20 வோல்ட்ல செலக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி இது 5 வோல்ட் தான் இங்க வந்து காட்டுது. இந்த காம்பவுண்ட்ல 6 வோல்ட்ல இருந்து 24 வோல்ட் வரைக்கும் நீங்க இன்புட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வோல்ட் தான் இங்க வந்து அவுட்புட் காட்டும். இந்த காம்பனன்ட் சோலார் பேனல் கனெக்ட் பண்றதுக்கு இந்த காம்பனன்ட் நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க பிளஸ் மைனஸ்னு. அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகாமலையா நீங்க வந்து ஈஸியா இதுல வந்து சால்டரிங் பண்ணலாம். இதுல வந்து நீங்க சீரியல கனெக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லன்னா நீங்க பிளஸ் பிளஸ் மைனஸ் மைனஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி கனெக்ஷன் பண்ணாலும் சரி, உங்களுக்கு அவுட்புட் வந்து 5 வோல்ட் தான் கொடுக்கும். நான் நம்ம வெயில்ல நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல போயிட்டு நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். வச்சு பார்க்கும்போது சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது போன்ல சார்ஜ் ஏறுறதுக்கான நோட்டிபிகேஷன் இங்க ஷோ ஆகுது. எப்படியோ மத்தவங்களுக்கு தேவையில்லைன்னு தூக்கி போட்டு ஒரு பொருளை 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து நமக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஓகே.